அடுத்தடுத்து விழுந்திருக்கக்கூடிய குண்டுகள், ஒன்றன் பின் ஒன்றாக போய் விழுந்திருக்கக்கூடிய குண்டுகள் இந்த பதிலடியை வழங்கியிருக்கின்றன. பகல்காம் தாக்குதலுக்கு 2 வாரங்களில் பதிலடி கொடுத்திருக்கின்றோம். என்ன செய்து கொண்டிருக்கின்றார் பிரதமர்? தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றாரே. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றாரே. போர் ஒத்திகை எல்லாம் நடைபெறப் போகின்றதே. இந்திய ராணுவத்தினுடைய விமானங்கள் தொடர்ந்து சாலை பகுதிகளிலே தரை இறக்கப்பட்டு ராணுவ பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்களே. பகல்காமில் 22ஆம் தேதி கடந்த மாதம் தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு இன்னும் பதிலடி தராமல் நம்முடைய ராணுவம் அமைதி காக்கின்றதே என்பதெல்லாம் பதைப்புடன் காத்திருந்த இந்திய மக்களுக்கு இந்த இரவு செய்தியை, வெற்றிகர செய்தியை இந்திய ராணுவம் வழங்கி இருக்கின்றது. அதன்படி பாகிஸ்தானினுடைய ராணுவத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது ஆகிய தீவிரவாத இயக்கங்களுடைய தலைமையகங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன. சாம்பலாக அவை மாற்றப்பட்டிருக்கின்றன. தீவிரவாதிகள் நடத்திய காட்டுமுராண்டித்தனமான தாக்குதலுக்கு இதோ வாங்கிக் கொள்ளுங்கள் என்று பரிசளித்திருக்கின்றது இந்திய ராணுவம். நம்மிடம் ஏவுகணைகள் இருக்கின்றன, சக்தி வாய்ந்த ஏவுகணைகள். கொஞ்சம் அதை இஸ்லாமாபாத்தை நோக்கி திருப்பினாலும் கூட இஸ்லாமாபாத் தரைமட்டமாகிவிடும். கராச்சியை நோக்கியோ முல்தானை நோக்கியோ நாம் நம்முடைய ஏவுகணைகளை செலுத்தினால் அந்த பகுதிகள் முழுவதும் தரைமட்டமாகிவிடும். புல் பூண்டு கூட முளைக்க முடியாத அளவிற்கு அந்த பகுதிகளை தரைமட்டமாக்க செய்வதற்கான ஏவுகணைகள் நம்மிடம் இருக்கின்றன. ஆனால் பாகிஸ்தானை நோக்கி இதுவரை நாம் ஏவுகணைகளை பயன்படுத்தவில்லை. புல்வாமா தாக்குதலுக்கு பழி தீர்ப்பதற்காக பதான்கோட் மீது ஏவுகணைகளை செலுத்திய பொழுது கூட, அந்த வெடிகுண்டுகள் வீசப்பட்ட பொழுது கூட அதே ராணுவ நிலைகள் பாகிஸ்தான் நாட்டினுடைய எல்லைக்குள்ளும் இருக்கின்றன. நாம் நினைத்திருந்தால் பாகிஸ்தான் எல்லைக்கு உள்ளே ஊடுருவி சென்று கூட பாகிஸ்தான் நாட்டினுடைய வரைபடத்திற்குள் சென்று தாக்குதல் நடத்தி இருக்க முடியும். ஆனால் அங்கெல்லாம் தாக்குதல் நடத்தினால் அந்த நகரங்களில் வாழக்கூடிய மக்களும் பாதிக்கப்பட்டு விடுவார்கள், உயிரிழந்து விடுவார்கள் என்பதால் தான் அதே தீவிரவாத குழுக்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லைக்குள் எந்த பள்ளத்தாக்கிற்குள் இருக்கின்றார்கள் என்பதை கண்டறிந்து புல்வாமா தாக்குதலுக்கான அந்த பதிலடி வழங்கப்பட்டது. தற்பொழுதும் பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்தியிருந்த தாக்குதலுக்கான பதிலடியாகத்தான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. முரிட்டிக் என்ற இடம் இந்த லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் செயல்படக்கூடிய இடமாக இருக்கின்றது. ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினுடைய தலைமையகம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தையும் தற்பொழுது குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக நம்முடைய ராணுவம் தொடங்கி இருக்கின்றது. அடுத்தடுத்து ஏவுகணைகள் பாய இருக்கின்றன என்ற தகவலும் தெரிய வந்திருக்கின்றது. தயார் நிலையிலே இந்திய ராணுவம் ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கின்றது. தரையில் வந்தாலும் வானில் வந்தாலும் உடனுக்குடன் பாகிஸ்தான் நாட்டினுடைய துருப்புகளை, ஏவுகணைகளை துரத்தி அடிப்பதற்கான முழு பலத்தோடு நம்முடைய ராணுவ வீரர்கள் எல்லையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த இரவு நேரத்திலும் விழிப்புடன் நம்முடைய ராடார் அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் நாட்டில் இருந்து ஏதேனும் ஒரு தாக்குதல் ஏவுகணைகளோ, தாக்குதல் போர் விமானமோ அல்லது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் முன்னேறி வருவதற்கான நடவடிக்கையோ எடுத்தால் அது மிகப்பெரிய அளவில் போராக வெடித்துவிடும். நாம் பாகிஸ்தானை நோக்கி இன்னும் நேரடி தாக்குதலை தொடங்கவில்லை. பாகிஸ்தான் ஆதரவுடன் இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லைக்குள் செயல்பட்டு கொண்டிருந்த பயங்கரவாதிகளை புறம் முதுகிட்டு ஓட செய்யக்கூடிய விதமாகத்தான் இந்த 9 ஏவுகணைகளை அந்த பகுதியிலே வீசி இருக்கின்றது. நள்ளிரவில் பாகிஸ்தான் அத்துமீறி இருக்கின்றது என்ற தகவலையும் தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் நடத்திய நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் எல்லையில் அத்துமீறலை தொடங்கி இருக்கின்றது. பதில் தாக்குதலுக்கு நம்முடைய ராணுவ வீரர்கள் தயாராக இருக்கின்றார்கள். உடனுக்குடன் 2 தரப்பிலும் அந்த போர் நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கின்றன என்றுதான் பார்க்க முடிகின்றது. நம்முடைய ராணுவ வீரர்களும் தயாராக இருக்கின்றார்கள். இந்த ராணுவ நடவடிக்கை மூலமாக பாகிஸ்தானினுடைய எல்லை வரைபடம் மாற்றி அமைக்கப்படுமா என்கின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுந்திருக்கின்றது. தொடர்ந்து இந்திய ராணுவ வீரர்கள் தங்களுடைய அந்த ஏவுகணை தாக்குதலை தொடங்கி இருக்கின்றார்கள். நாம் பார்க்கிறோம், பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒளி புலம்பு அங்கே வெளியாகி கொண்டிருக்கின்றது. இது எல்லாம் நம்முடைய ஏவுகணைகள் பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பரிசு. பதுங்கி கிடந்த பயங்கரவாதிகள் ஓடி ஒளியக்கூடிய விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்திய ராணுவம் இந்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்கின்றது, காணொலியை வெளியிட்டிருக்கின்றது. ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கி இருக்கின்றது இந்திய ராணுவம். இந்தியாவினுடைய இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பயங்கரவாதிகளின் நிலங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன, தீப்பிழம்பாக்கப்பட்டிருக்கின்றன. பயங்கரவாதிகள் அங்கிருந்து ஓடக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இனிமேல் அவர்கள் ஓடிக்கொண்டேதான் இருப்பார்கள். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லைக்குள் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு இனி நிம்மதி இருக்காது என்பதைத்தான் இந்த சம்பவம் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. தயாராக இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டருக்கும் கூடுதலான எல்லையை பாகிஸ்தானோடு நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த 3300 கிலோமீட்டர் தூரமும் தற்பொழுது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே இந்திய ராணுவம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்திய ராணுவத்தினுடைய
அந்த துப்பாக்கிகள் தயாராக இருக்கின்றன தாக்குதலுக்கு. அதே போன்று ஏவுகணைகள் பாய்ந்து சென்று விழுந்திருக்கின்றன. மேலும் போர் விமானங்களும் தயாராக இருக்கின்றன. பாகிஸ்தான் என்ன செய்கின்றதோ அதற்கான பதிலடி இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரை ஒருபோதும் அணு ஆயுதத்தை தேவையின்றி நாம பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லி இருக்கின்றோம். அதே போன்று எல்லை பகுதியில் பதிலடி தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக இந்திய ராணுவம் அறிவித்திருக்கின்றது. பாகிஸ்தான் தங்களுடைய ராணுவ டேங்குகளை பயன்படுத்தியோ அல்லது ஏவுகணைகளை பயன்படுத்தியோ போர் விமானத்தை பயன்படுத்தியோ தாக்குதலை நடத்த முற்பட்டால் உடனுக்குடன் பதிலடி வழங்குவதற்கு இந்திய ராணுவம் தயாராக இருக்கின்றது. பாகிஸ்தான் வசமும் ஏவுகணைகள் இருக்கின்றன. பாகிஸ்தானிடமும் அணு ஆயுதம் இருக்கின்றது. நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. பாகிஸ்தான் நாட்டிடம் உண்டு. ஆனால் இதற்கு மேல் பொறுமை காக்க முடியாது என்கின்ற முடிவோடு தான் இந்திய ராணுவம் இந்திய மக்களுடைய ஒன்றுபட்ட எண்ணத்தின் விளைவாக இந்த பயங்கர தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. கொடூரமான பயங்கரவாதிகளுடைய தங்குமிடங்கள், ராணுவ நிலைகள், அவர்களுடைய அதாவது பயங்கரவாதிகள் பயிற்சி எடுக்கக்கூடிய பயிற்சி தளங்கள் கண்டறியப்பட்டு பழிவாங்கப்பட்டிருக்கின்றன. லாகூரில் அவசர நிலையை அறிவித்திருக்கின்றது பாகிஸ்தான். பாகிஸ்தான் நாட்டினுடைய மிக முக்கியமான நகரமான லாகூர் இந்தியாவினுடைய எல்லையை ஒட்டி அமைந்திருக்கின்றது. பஞ்சாபினுடைய அமிர்தசரஸ் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் மிக சில மைல் தூரத்தில் மட்டுமே அமைந்திருக்கக்கூடிய நகரம் லாகூர். லாகூரில் அவசர நிலையை பிரகடனம் செய்திருப்பதாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கின்றது. லாகூர் மக்கள் தயாராக இருக்க வேண்டும், தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டுதான் தற்பொழுது இந்த அவசர நிலையை பிரகடனம் செய்திருக்கின்றது பாகிஸ்தான் அரசு. ஏற்கனவே அவர்கள் காத்து கிடந்தார்கள். எப்போது வேண்டுமானாலும் இந்தியா தாக்குதலை தொடங்கக்கூடும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார்கள். பாகிஸ்தான் மக்களுக்கு எச்சரிக்கை செய்திருந்தார்கள் பாகிஸ்தான் தரப்பிலே. இந்த நிலையில்தான் பீதியில் உறைந்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் லாகூரில் அவசர நிலையை பிரகடனம் செய்திருக்கின்றது. வீட்டை விட்டு வெளியில் வரார்கள், சுத்தி சுத்தி அடிக்கப் போகின்றார்கள் என்பதற்கான ஒரு அச்சுறுத்தல் அறிவிப்பை பீதியில் வெளியிட்டிருக்கின்றது பாகிஸ்தான் அரசு. ஏற்கனவே உலக நாட்டிடம் ஒவ்வொரு நாளும் கைகட்டி கடன் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாடு நேருக்கு நேராக ராணுவ ரீதியாக ராணுவ வீரர்களை கொண்டு இந்திய ராணுவத்தை எதிர்கொள்ள துணிச்சலற்று பயங்கரவாதிகளை துணைக்கு அழைத்து கொண்டு அந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்களை பயங்கரவாதிகளாக மாற்றி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக இந்திய எல்லைக்குள் அனுப்பி கொண்டே இருந்தது. இந்தியாவும் பார்த்து கொண்டே இருந்தது. கைமீறி போகின்றது. தொடர்ந்து தீவிரவாத சம்பவத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். எனவேதான் பதிலடியை இந்தியா தர வேண்டும் என்ற அடிப்படையிலே உலகத்திற்கு ஏற்கனவே தங்களுடைய அறிவிப்பினை வெளியிட்டு விட்டார்கள். உலக அரங்கில் இருக்கக்கூடிய முக்கிய நாடுகளும் இந்தியாவை ஆதரிக்க முன் வந்திருக்கின்றன. ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவிற்கு வெளிப்படையான ஆதரவினை வழங்கியிருக்கின்றன. இஸ்லாமிய கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏறக்குறைய 50 நாடுகளிலும் பெரும்பாலான நாடுகள் நேரடியாகவும் மற்ற நாடுகள் மறைமுகமாகவும் இந்தியாவின் ராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து விட்டன. இந்த நிலையில்தான் பாகிஸ்தானினுடைய லாகூரிலே அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. லாகூரின் மீதும் எப்பொழுது வேண்டுமானாலும் எரிகுண்டுகள் வந்து விழுகலாம் என்கின்ற அச்சத்தில் உறைந்து கிடக்கக்கூடிய பாகிஸ்தான் நாடு தங்களுடைய நாட்டு மக்களை வெளியில் வராதீர்கள், லாகூரில் இருக்கக்கூடிய நீங்கள் வீடுகளுக்குள்ளேயே இருங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. லாகூரில் மின்சாரம் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. லாகூர் நகரம் இருட்டடைய செய்யப்பட்டிருக்கின்றது. இருட்டாக தற்பொழுது மாற்றப்பட்டு அனைத்து இடங்களிலும் மின்சாரத்தை நிறுத்தி வைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. எதை வேண்டுமானாலும் நிறுத்திக் கொள்ளுங்கள், இனிமேல் தாக்குதல் நிற்காது என்று சொல்லும் விதமாக இந்திய ராணுவம் தற்பொழுது இந்த தாக்குதலை வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்கின்றார்கள். எல்லாமே சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் அந்த பகுதியில் சென்று விழுந்திருக்கின்றன. அந்த ஏவுகணைகள் விழுந்த இடத்தில் அடுத்த சில 100 ஆண்டுகளுக்கு எந்த விதமான புல்லு பூண்டும் முளைக்காது என்று சொல்லும் விதமாக வலிமை வாய்ந்த ஏவுகணைகளை அந்த பகுதியில் வீசி இருக்கின்றன. நாம் பார்க்கின்றோம் சின்ன சின்ன தீப்பிழம்புகள் ஒவ்வொன்றும் பாகிஸ்தானின் பயங்கரவாதிகளை பழிவாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருப்பு துண்டுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாய்ந்து சென்று விழுகின்றன. பயங்கரவாதிகள் துள்ளி துடிக்க ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்திய ராணுவம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிந்தூர் என்று குறிப்பிடப்பட்டு குங்கும போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த அடையாளத்துடன் கூடிய விவரம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. சிந்தூர் என்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய விவரம். இந்த நிலையில்தான் தற்பொழுது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஓடத் தொடங்கி இருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றன. பாகிஸ்தான் லாகூர் தற்பொழுது இருட்டாக்கப்பட்டிருக்கின்றது. மின்சாரம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. லாகூர் மட்டுமல்ல, இன்னும் சில மணி நேரங்களில் ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் இருட்டுக்குள் தவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை தான் தற்பொழுது நம்முடைய ராணுவத்தினுடைய நகர்வுகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன.